இப்படி போகிற அந்த ஃபேமிலியை காப்பாற்ற போய் இப்போ எங்கள் ஃபேமிலியிலேருந்து அவர் இல்லாமல் போயிட்டார். தடுப்புறக்கு எதுவுமே இல்லாதனால தானே எங்கள் அப்பாவுக்கு இந்த நிலைமையாச்சு. சேஃப்டிக்கு ஏதாவது ஒரு விஷயம் கொடுத்துருங்க, கன்னோ ஏதோ ஒன்று ப்ரொவைட் பண்ணுங்கள். இந்த ஆனால் அடுத்து யாருக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வராத மாதிரி பார்த்துக்கணும். நான் நேற்று உங்களுடைய தந்தையாருடைய மரணம் நேற்று ஒரு தமிழகமே ஒரு பரபரப்பாக ஒரு சம்பவம். இன்றைக்கி அந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட மணிகண்டன் அப்படிங்கிறவர் இன்றைக்கி என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. காவல்துறையோட இந்த நடவடிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த நடவடிக்கை வரவேற்கத்தக்கது தான். ஆனால் அடுத்து யாருக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வராத மாதிரி பார்த்துக்கணும்னு காவல்துறையிட்ட கேட்டுக்கிறேன். ரோந்து போகிற எல்லாத்துக்கும் கொஞ்சம் சேஃப்டிக்கு ஏதாவது ஒரு விஷயம் கொடுத்துருங்க, கன்னோ ஏதோ ஒன்று ப்ரொவைட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏதோ ஒரு எமர்ஜென்சி கால் அட்டன் பண்ணும்போது தடுப்புறக்கு எதுவுமே இல்லாதனால தானே எங்கள் அப்பாவுக்கு இந்த நிலைமையாச்சு. அடுத்து வேறு யாருக்காகவும் இந்த நிலைமை வரக்கூடாதுன்னா அவங்க சேஃப்டி ஃபஸ்ட்டு முக்கியம். அவங்கவுங்களுக்கு ஃபேமிலி இருக்குது, அவங்களும் மனுஷங்க தான். இப்படி போகிற அந்த ஃபேமிலியை காப்பாற்ற போய் இப்போ எங்கள் ஃபேமிலியிலேருந்து அவர் இல்லாமல் போயிட்டார். அது நிஜமாகவே கஷ்டமாக இருக்குது. நீ யாருக்கும் நடக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. வணக்கம். நேற்றைய தினம் ஒரு துயர சம்பவத்தில் உயிரிழந்த அகால மரணமடைந்த எனது சம்பந்தி திரு சண்முகவேல் சிறப்பு ஆய்வாளர் குடிமுகத்தில் பணிபுரிந்த ஆய்வாளரின் மரணத்துக்கு இன்று காவல்துறையால் நீதி கொடுக்கப்பட்டு என்பதனை அறிந்து எங்கள் குடும்பத்தின் சார்பாக மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த சம்பவத்திலே பாதிக்கப்பட்ட அந்த குற்றவாளியை இந்த சமூகத்துக்கு முன் எவ்வாறு ஒரு காவல்துறை அதிகாரிகளை இது தவறான வழி நடத்தல் செய்தால் என்ன நடக்கும் என்பதற்கு காவல்துறை ஒரு படிப்பினை காட்டியதுக்கு முதலில் காவல்துறை தலைவர் அவர்களுக்கும் காவல்துறை இந்த சம்பவத்துக்காக பணிபுரிந்த அனைத்து காவல்துறையுடைய அதிகாரிகளுக்கும் காவல்துறையுடைய காவலர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்கள் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். மனமார்ந்த நன்றியும் குறித்தாக்குக. அது மட்டுமல்ல, நேற்றைய தினம் நடந்த சம்பவத்துக்கு தமிழக அரசு இவ்வளவு குறுகிய நேரத்தில் சிறந்த நடவடிக்கை எடுத்ததுக்காக தமிழக முதல்வருக்கும் இந்த நேரத்திலே எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். வருங்காலங்களில் இந்த மாதிரி சம்பவங்கள் செய்வதற்கு குற்றவாளிகள் மிகவும் அச்சப்படும் வகையிலே இருப்பதற்கான ஒரு நல்ல உதாரணமாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதனிலே முக்கியமாக முன் உதாரணமாக இந்த சம்பவத்தை நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். மிக்க நன்றி என்று இந்த நேரத்தில் கொடுத்துக்கொண்டேன். இந்த சம்பவத்தில் என்கவுண்டர் நடந்த இந்த சம்பவத்தினுடைய இது எங்கள் குடும்பத்துக்கு மட்டுமில்லை, சமுதாயத்தில் இனிமேல் எந்த ஒரு காவல் அதிகாரியும் காவல்துறை காவலர்களையும் தொட வேண்டும் என்றால் இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடக்கும் என்ற ஒரு பயம் குற்றவாளிகளுக்கு வந்தால் மட்டுமே சட்ட ஒழுங்கு இந்த தமிழ்நாட்டிலே சீர்கிடாமல் நம்ம பாதுகாக்க முடியும் என்பதனை உணர்த்தியிருப்பதற்கு மிக்க நன்றி. வணக்கம்.